நாங்க எந்த அளவுக்கு ஹிந்துவோ, எந்த அளவுக்கு முஸ்லீமோ, எந்த அளவுக்கு கிறிஸ்டியனோ, அதே அளவுக்கு நாங்க ஒரு இந்தியன்ஸ். இத ப்ரூவ் பண்ற விதமா தான், இந்த யூனிட்டிய ப்ரூவ் பண்ற விதமா தான் நம்ம இந்திய நாட்டு மக்கள் வந்து இப்ப துர்க்கிஷோட ப்ராடக்ட், துர்க்கிஷோட பிசினஸ் எல்லாத்தையுமே பாய்காட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி எல்லாருமே இந்த துர்க்கியோட இருக்கக்கூடிய மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் மிகப்பெரிய இந்த கார்பரேட் கம்பெனிலாம் இருக்கும்ல, மேக் மை ட்ரிப், இந்த ஈஸி மை ட்ரிப், இந்த டூரிசம் பேக்கேஜ் எல்லாம் செல் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து இந்த துருக்கியோட பேக்கேஜ் வந்து ப்ரோமோட் பண்ண போறது இல்ல, இந்த துருக்கியோட டூரிசம் வந்து நாங்க சப்போர்ட் பண்ண போறது இல்லன்னு சொல்லிட்டு ஓப்பனா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் எதனாலனா இந்த துருக்கி ஆளுங்க வந்து பாகிஸ்தானுக்கு டைரக்டா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் சிந்தூர் ஆபரேஷன் நடந்த டைம்ல வந்து துருக்கி ஆளுங்க வந்து இந்த பாகிஸ்தானுக்கு வந்து மிலிட்டரி சப்போர்ட்டரா இருக்கட்டும், இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் அவங்க சப்ளை பண்ணிருக்காங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் அந்த ட்ரோன்ஸ் வச்சு தான் நம்ம இந்திய நாட்டு மக்களை வந்து இவங்க தாக்க முயற்சி பண்ணிருக்காங்க பாகிஸ்தான் ஆளுங்க. அண்ட் இதை அப்போஸ் பண்ற விதமா தான் நம்மளோட பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸா இருக்கட்டும், இல்ல பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் அண்ட் சின்ன சின்ன பிசினஸ் ஓனர்ஸ் இவங்க எல்லாருமே நாங்க வந்து துருக்கியோட ப்ராடக்ட் பிசினஸ் பேன் பண்றோம், பைகாட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டிக்ளரேஷன் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு வீடியோல இதை பத்தி தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் எல்லாம், இந்த மாதிரி கரண்ட் அஃபேர் வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல்ல ஒன் டே கூட மிஸ் பண்ணாம எவ்ரிடே அப்லோட் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். துருக்கியோட ப்ராடக்ட்டையும் துருக்கியோட இந்த பிஸ்னஸ் எல்லாத்தையும் நம்ம எதுக்கு திடீர்னு பேன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் மாதிரி நம்ம பார்த்துருவோம். ரீகேப் என்னன்னா, நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்குதா, சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த சண்டையை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த சண்டை ஆரம்பிச்சது யாரு? பாகிஸ்தான்காரங்க தான். இந்த பாகிஸ்தானோட டெரரிஸ்ட்டுங்க, சரி பாகிஸ்தானோட டெரரிஸ்ட் ஆளுங்க தான் இந்தியாவுக்குள்ள புகுந்து நம்மளோட அப்பாவி ஜனங்களை, அப்பாவி மக்களோட டூரிஸ்ட்டை வந்து கொண்டு குமிச்சானுங்க. 26 உயிரை வந்து கொண்டு குமிச்சு விட்டானுங்க. இதுக்கு நம்ம பதிலடி கொடுத்தே தீர்வுன்னு சொல்லிட்டு பதிலடி கொடுக்குற விதமா நம்ம பாகிஸ்தானை திரும்பி அட்டாக் பண்ணல. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த டெரரிஸ்ட் கேம்பா இருக்கட்டும், டெரரிஸ்டோட இந்த ஹெட் குவார்ட்டர்ஸா இருக்கட்டும், அதை மட்டும் தான் டார்கெட் பண்ணி அந்த நம்ம வந்து கிளியர் ஷாட்டா கிளியர் அட்டாக்கா பண்ணோம். அதுல வந்து கிட்டத்தட்ட 100க்கு மேல டெரரிஸ்ட் வந்து கொண்டு குவிக்கப்பட்டாங்க. இப்ப இதுக்கு பாகிஸ்தான் நாங்க ரிப்ளை பண்றோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து திரும்பவும் நம்ம இந்தியா மேல அட்டாக் பண்ணாங்க. இந்த எல்ஓசி பார்டர்லாம் ஏகப்பட்ட அட்டாக் நடந்துச்சு. அதுல பூஞ்ச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல கூட 13 பேர்த்த வந்து திருப்பி அப்பாவி சிவிலியன்ஸ் வந்து கொண்டு குவிச்சாங்க. அண்ட் இன்னொன்று என்ன பண்ணாங்கன்னா, இவங்க வந்து ட்ரோன்ஸ் அட்டாக்லாம் பண்ண முயற்சி பண்ணாங்க. ட்ரோன்ஸ் மூலியமா தாக்கறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதை நம்ம இந்தியன் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தனால நம்ம வானத்திலே அடிச்சு நொறுக்கிட்டோம். இந்த ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இதுக்கு பதிலடி கொடுக்க விரோதமா நம்ம என்ன பண்ணோம், இந்த பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் மிலிட்டரி பேஸா இருக்கட்டும், அங்கெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டோம். இது வரைக்கும் நம்ம கிளியரா தெரியும். இதை பத்தி நம்ம ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனல்ல போட்டிருப்போம். வீடியோ ரொம்ப லென்த்தா போகுது. சரி, கண்டென்ட் குள்ள வருவோம். இது எதுக்கு சொல்றேன்னா, ஒரு ரீகேப் மாதிரி இருக்கட்டும், இது உங்களுக்கு புரியுறதுக்காக சொன்னேன். இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் நம்ம அடிச்சு நொறுக்கணும்ல, பாகிஸ்தானோட ட்ரோன்ஸ், இதை வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் யார் சப்ளை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அந்த ஆராய்ச்சியில் என்ன தெரிய வருதுன்னா, இந்த ட்ரோன்ஸ் எல்லாருமே இந்த சப்ளை பண்ணது, பாகிஸ்தானுக்கு சப்ளை பண்ணது வந்து துருக்கி அப்படின்னு தெரிய வருது. இன்னும் கொஞ்சம் நம்ம இன்டெப்தா போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி 2024 வந்து இந்த முஸ்தபா முரட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மினிஸ்டர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்க வந்து ஓப்பனா சொல்லிடுறோம்ப்பா, நாங்க வந்து இந்தியாவுக்கு எந்த ஒரு மிலிட்டரி சப்போர்ட்டா இருக்கட்டும், வெப்பன் சப்ளை எக்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், இதெல்லாம் நாங்க பண்ண போறதில்ல. எதனாலனா, நாங்க வந்து ஆல்ரெடி பாகிஸ்தானுக்கு வெப்பன் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், மிலிட்டரி சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்க வந்து உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணோம்னா அது வந்து பிரச்சனையாகி போயிடும். நாங்க வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நாங்க முறிச்சுக்கிறதுக்கு இஷ்டப்படலை. அண்ட் அஃப்கோர்ஸ் நாங்க பாகிஸ்தானுக்கு மட்டும் தான் நாங்க சப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மட்டும் தான் இந்த வெப்பன் மிலிட்டரி சப்போர்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பயே 2024 சொல்லிட்டாங்க, அவங்க ஜூலை மாதம் நினைக்கிறேன், அந்த மாதமே இந்த மினிஸ்டர் வந்து டிக்ளேர் பண்ணிட்டார், ஓப்பன் ஃபாரம்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2019 வந்து இந்த 370 ஆர்டிகல் 370 வந்து இம்போஸ் பண்ணப்பட்டுச்சு இந்த காஷ்மீர்ல. அப்போ வந்து இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லெட்டர், ஒரு ஃபார்மல் லெட்டர் வந்து ப்ரொடெஸ்ட் லெட்டர் வந்து எழுதுறாங்க. யாருக்கு எழுதுறாங்கன்னா, ஓஐசிக்கு எழுதுறாங்க. ஓஐசிக்கு எழுதிட்டு என்ன சொல்றாங்கன்னா,
நாங்க வந்து இத அப்போஸ் பண்றோம். இது வந்து கரெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. அதுக்கு வந்து இந்தியா என்ன சொல்லுச்சு? இது வந்து எங்க நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை. இது வந்து எங்க நாட்டுக்குள்ள நாங்களும் பேசி தீர்த்துக்குவோம். நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க வெளிநாட்டுக்காரங்க. இதுக்குள்ள நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இத இக்னோர் பண்ணிட்டோம். ஆனா அப்பயும் அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இது வந்து இது பண்ணியிருந்தாங்க. புரொடெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்க வந்து இத வந்து கண்டிக்கிறோம். நாங்க இது வந்து 370 வந்து பாஸ் பண்ண விட மாட்டோம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபார்மல் புரொடெஸ்ட் லெட்டர் வந்து எழுதி குடுத்திருந்தாங்க OICக்கு. சரி இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இன் டெப்த்தா போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சுல, அந்த சண்டையில வந்து என்ன ஆச்சுன்னா, நம்மளுக்கு தான் ஏகப்பட்ட இழப்பு. நம்ம நாட்டு மக்கள், அப்பாவி மக்கள தான் இந்த பாகிஸ்தான் டெரரிஸ்ட் வந்து கொண்டு குவிச்சானுங்க. ஆனா இதுக்கு வந்து இவங்க நாட்டு இந்த துருக்கியோட பிரசிடென்ட்லாம் எதுவுமே ஆறுதல்லாம் சொல்லல. அதுக்கு இன்ஸ்டென்ட்டா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த பாகிஸ்தான்ல நம்ம சிந்தூர் அட்டாக் பண்ணோம்ல, சிந்தூர் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிரசிடென்ட் எர்தோகன், இந்த துருக்கியோட பிரசிடென்ட் வந்து பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர பார்த்து ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு. ஐயோ கஷ்டமா தான் இருக்குது இவங்க இறந்து போனது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயமும் நடந்திருக்குது. இப்ப மத்த நாடுகள் எல்லாம் ரஷ்யாவா இருக்கட்டும், யுஎஸ்ஏவா இருக்கட்டும், அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஜப்பானா இருக்கட்டும், இஸ்ரேலா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நம்ம இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஈரான் கூட நம்ம கூட ஒரு ஒப்பந்தம் கூட போட்டிருந்தாங்க. நாங்களுக்கு ஈரானுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா இந்தியா வந்து நிக்கணும். அண்ட் ஆஃப் கோர்ஸ் இந்தியாவுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நாங்க ஈரான்காரங்க வந்து நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் கூட போட்டிருந்தாங்க. இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இதெல்லாம் இவங்க இந்த இந்த நாடெல்லாம் பண்ணியிருந்தா கூட இந்த துருக்கி வந்து இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. யாருக்கு? பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்பன் சப்ளைவா இருக்கட்டும், அண்ட் அப்கோர்ஸ் இந்த ஆறுதல் தெரிவிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆரம்ப காலத்துல இருந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அப்கோர்ஸ் இந்த டைம்ல இந்த பாகிஸ்தான் ஆளுங்க இந்தியா மேல தாக்குதல் பண்ணிட்டு இருந்தாங்களா, அந்த டைம்ல நீங்க எப்படி இந்த மிலிட்டரி சிஸ்டம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வெப்பன்ஸ் எல்லாம் நீங்க சப்ளை பண்ணலாம் சொல்லிட்டு இதை வந்து பதிலடி கொடுக்குற விதமா, ரிப்ளை பண்ற விதமா நம்ம வந்து இவங்களோட ப்ராடக்ட் எல்லாம் பைகாட் பண்ணிட்டு இருக்கோம். துருக்கியை மட்டும் நம்ம பைகாட் பண்ணல. இங்க இன்னொரு நாடு வருது. அந்த நாட்டோட பேர் தான் அஜர்பைஜான். இந்த அஜர்பைஜானும் துருக்கியும் சேர்ந்து தான் இந்த பாகிஸ்தானுக்கு ஆரம்ப காலத்துல இருந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டார்டிங்ல இந்த அப்போஸ் பண்ணாங்களா, ப்ரொடெஸ்ட் லெட்டர்ல எழுதுனாங்க, ஃபார்மல் லெட்டர்ல எழுதுனாங்களா துருக்கி ஆளுங்க OICக்கு, அந்த டைம்ல அஜர்பைஜானும் எழுதியிருக்காங்க. ஆரம்ப காலத்துல இருந்து பாகிஸ்தானுக்கு அஜர்பைஜானும் துருக்கியும் சேர்ந்து தான் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இதை ப்ரூவ் பண்ற விதமா தான் 2021 என்ன நடக்குதுன்னா ஒரு சம்பவம் நடக்குது. ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் சொல்லப்படக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் ஒன்று நடக்குது. இதுல என்ன பண்ணுவாங்களா, பொதுவா ரெண்டு மூணு நாடுகளும் சேர்ந்துக்கிட்டு அவங்களோட மிலிட்டரி ஃபோர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இவங்களுக்கு தெரியாத இருக்கக்கூடிய வித்தைகளை வந்து இவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இவங்களுக்கு கற்றுக்கிட்ட வித்தையை வந்து இவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து நடக்கும். இந்த ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து 2021 இந்த 3 நாடுகளும் சேர்ந்து நடத்தியிருக்காங்க. பாகிஸ்தான், அஜர்பைஜான் அண்ட் துருக்கி 3 பேரும் சேர்ந்து நடத்திருக்காங்க. அந்த ஜாயிண்ட் எக்ஸசைஸ் நடந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க 3 நாடும் அண்ணன் தம்பிங்க நாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளரும் பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனால தான் இப்ப நம்ம நாட்டு மக்கள் வந்து துருக்கியில இருந்து வரக்கூடிய ப்ராடக்ட் எல்லாத்தையும் பாய்காட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த அசர்பைஜான்ல இருந்து நம்ம வந்து இது ப்ராடக்ட்லாம் வாங்குறது இல்ல. ஆனா இந்த அசர்பைஜான் வந்து ஃபேமஸ் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா டூரிசமுக்கு ஃபேமஸ். இப்போ இந்த டூரிசம்லாம் நம்ம தடுத்துருக்கோம். டூரிசம்லாம் நம்ம பாய்காட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த துருக்கியையும் பிளஸ் இந்த அசர்பைஜானையும் அங்கிருந்து வரக்கூடிய ப்ராடக்ட் அங்க போகக்கூடிய அந்த டூரிசம் பாய்காட் பண்ற விதமா தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த உதய்பூர்ல இந்த மார்பர் இம்போர்ட்டர் ஒருத்தர் இருந்தார், பிசினஸ் மேன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஓபன் டிக்ளரேஷன் கொடுத்திருக்காரு. அவரோட பேர் வந்து கூட கபில் சுரானா. இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க வந்து இனிமேல் மார்பல் வந்து துருக்கில இருந்து இம்போர்ட் பண்ண போறது இல்ல. நாங்க ஆரம்ப காலத்துல இருந்து துருக்கில இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இனிமேல் நாங்க இம்போர்ட் பண்ண போறது இல்ல. நாங்க பாய்காட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இதை வந்து ஆதங்கத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்கும்ல, இந்த மேக் மை ட்ரிப் அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ஈஸி மை ட்ரிப், இவங்க எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க வந்து இந்த அசர்பைஜானுக்கு டூரிசத்தை வந்து நாங்க கேன்சல் பண்றோம். இதை வந்து நாங்க ப்ரொமோட் பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மேக் மை ட்ரிப் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஈஸி மை ட்ரிப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதோட சிஇஓட பேர் வந்து நிஷாத் பிட்டி. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் என்னோட நேஷனோட நிக்கிறப்பா, நான் இந்தியாவோட நிக்கிறப்பா, நான் வந்து இந்த அசர்பைஜானை இனிமேல் நான் சப்போர்ட்டே பண்ண போறது இல்லை, நான் வந்து சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த பேக்கேஜவே சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. இந்த அசர்பைஜானோட பேக்கேஜவே அவரோட பிளாட்ஃபார்ம் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் சின்ன சின்ன இந்த ஏஜென்ட்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களும் நாங்க வந்து இந்த அசர்பைஜானை வந்து பேன் பண்றோம், சஸ்பெண்ட் பண்றோம், இந்த பேக்கேஜ் எல்லாம் நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம், பைகாட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பைகாட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அசர்பைஜானுக்கு புக் பண்ணியிருப்பாங்களா, ஆல்ரெடி டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த டிக்கெட்ஸ் எல்லாருமே சாதாரண நம்மள மாதிரி மக்கள் எல்லாருமே
இந்த கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட மேக் மை ட்ரிப் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 60% டிக்கெட் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட்டை இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம இந்தியன் மக்கள் பைகாட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவங்களுக்கு எதிர்ப்பை நம்ம தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வெட்டிங் பிளானர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி ஏதாச்சும் துருக்கிக்கோ இல்லை அசர்பைஜானுக்கோ வெட்டிங் பிளானிங் பண்ணி வச்சிருந்தோம்னா, எங்களோட கிளைண்ட்டுக்கு பண்ணி வச்சிருந்தோம்னா, நாங்கள் அவங்க கூட பேசிக்கிட்டு அவங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு நாங்கள் இதை கேன்சல் பண்ணிட்டு ரீஸ்கெடியூல் வேற இடத்துக்கு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சப்போர்ட்டையும், நாங்கள் சுத்தமாக இதை பைகாட் பண்ணுறோம், துருக்கியும் அசர்பைஜானும் நாங்கள் பைகாட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சப்போர்ட்டையும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி, இந்த இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி சொல்லலாம். அந்த இஸ்லாமிக் யூனிவர்சிட்டியோட பேர் ஜாமியா மில்லியா இஸ்லாமியா. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் துருக்கி நாட்டு கூட இருக்கக்கூடிய இந்த மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அக்ரிமெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணுறோம், நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்களும் இதை சப்போர்ட் பண்ணுறோம், நாங்களும் இந்த மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை அக்ரிமெண்ட் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களோட சப்போர்ட்டை தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த துருக்கி கூட இருக்கக்கூடிய அஃபிலியேட் யூனிவர்சிட்டிலாம் இருக்கும்ல, அந்த அஃபிலியேட் யூனிவர்சிட்டியோடையும் இந்த மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அக்ரிமெண்ட்டை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிவிச்சிருக்கோம்னா, மற்ற உலக நாடுகளுக்கு நம்ம என்ன காமிச்சு கொடுத்துருக்கோம்னா, இப்போ நாங்கள் யாராக வேணா இருந்துட்டு போகிறோம், நாங்கள் ஹிந்துவாக இருந்துட்டு போகிறோம், முஸ்லீமாக இருந்துட்டு போகிறோம், கிறிஸ்டியனாக இருந்துட்டு போகிறோம், ஆனால் நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் எல்லாரும் ஒன்றா நின்று கண்டிப்பாக போராடுவோம். அதை தான் நம்ம எல்லாம் மற்ற நாடுகளுக்கெல்லாம் காமிச்சு கொடுத்துருக்கோம். யூனிட்டினா என்னன்னு எங்களை பார்த்து கற்றுக்கடா அப்படின்னு சொல்கிற விதமாக தான், சிம்பாலிக்காக சொல்கிற விதமாக தான் நம்ம சொல்லியிருக்கோம் மற்ற நாடுகளுக்கெல்லாம். அண்ட் இதனால இந்த பைகாட் பண்ணுறதுனால இவங்களுக்கு ஏகப்பட்ட லாஸ் கண்டிப்பாக நடக்கும். இப்போ இந்த மார்பல் எல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்ல, இந்த மார்பலை கிட்டத்தட்ட துருக்கியிலேருந்து 2300 கோடி வருஷத்துக்கு இம்போர்ட் பண்ணியிருக்கோம். 2024 இம்போர்ட் பண்ணி வச்சிருந்துருக்கோம். அதுக்கப்புறம் 6900 கோடி சொல்ல வரல, 6900 crores கிட்ட நம்ம இந்திய நாட்டு மக்கள் இந்த துருக்கிக்கும் அசர்பைஜானுக்கும் நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த டூரிசம் எக்ஸ்பென்ஸ் இருக்கும்ல, அதை நம்ம அங்கே செலவு பண்ணியிருக்கோம். இதனால அவங்களுக்கு அந்த அளவுக்கு இன்கம் வந்திருக்கு, அந்த நாட்டு ஆளுங்களுக்கு இந்த அளவுக்கு இன்கம் வந்திருக்கு. இப்போ இது எல்லாமே கண்டிப்பாக அடி வாங்கும் அப்படின்னு தான் எல்லாரும் மக்களும் சொல்றாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இல்லை, நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம எந்த ஒரு நாட்டுக்கும் எதிரி நாடு கிடையாது. நம்ம துருக்கியை எதிர்க்கல, நம்ம இந்த அசர்பைஜானை எதிர்க்கல, நம்ம பாகிஸ்தானை கூட எதிர்க்கலங்க. நம்ம எதிர்ப்பது எல்லாமே யாரை? இந்த டெரரிஸ்டுங்களை தான். இந்த டெரரிஸ்ட் ஆளுங்க தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பாகிஸ்தான் நம்ம எதிரி நாடு கிடையாது தான். இப்போ எப்படி நம்ம அதை எடுத்துக்கணும்னா, இப்போ பாகிஸ்தான் ஆளுங்க சும்மா நம்ம அட்டாக் பண்ணாம அவங்க இந்த டெரரிசம் சப்போர்ட் பண்ணாம இருந்திருந்தா நம்மளும் பாகிஸ்தானும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருப்போம். ஆனால் இவங்க டெரரிசம் சப்போர்ட் பண்றாங்க, நம்மள இந்தியாவை எப்படியாச்சும் அடிச்சே ஆகணும், நம்மளோட இந்தியாவோட அமைதியை எப்படி கெடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால தான் நம்மளுக்கு பாகிஸ்தானுக்கு ஒத்து வர மாட்டேங்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒத்து வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் சும்மா திடீர்னு நம்ம தாக்கல, இவங்க தாக்குறதுக்கு தான் நம்ம பதிலடி கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த பதிலடி கொடுத்ததுக்கு இந்த நாடுகள்லாம் சப்போர்ட் பண்ணதுனால தான் இந்த நாடுகளும் இந்த நாட்டோட ப்ராடக்ட் எல்லாத்தையும் நம்ம பைகாட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களோட ஃப்ரெண்டு யாராச்சும், உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராச்சும் துருக்கிக்கோ அசர்பைஜானுக்கோ போதா இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன நடக்குதுன்னு அதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வீடியோவில் தான், நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் டேக் கேர்.